ஹாய்டா எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களோட பப்ளி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியோட நேம் வந்து ப்ளே வித் மீ. இதோட தமிழினர் போட்டி ரொம்ப நல்லாச்சுன்னு நினைக்கிறேன். போட்டேன்னா என்னென்னு தெரில, மறந்துட்டேன். ஓகே, வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட டெலகிராம் பேஜ் அண்ட் ஐஜி பேஜ் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹெட்செட் போட்டுக்கோங்கடா. ஹெட்செட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேவா? அப்புறம் வந்து எதனா பிரச்சனை வச்சுன்னா நான் பொறுப்பில்லை, பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஹெட்செட் போட்டுக்கோங்க, ஓகேவா? ஹெட்செட் மஸ்டடா. வாங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போய்டுவோம். ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்கு சொல்லுதா என்ன? நேற்று எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய பசங்க, குட்டி பசங்க பயங்கரமாக ஜாலியாக ஃபன் பண்ணி ஒரு கேமாக விளையாண்டுருந்தேன் தெரியுமா? எனக்கு நம்ம சின்ன வயசில் விளையாண்ட கேம்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தாண்டி இது நிறைய டிஃப்ரெண்ட்டான கேம்லாம் வச்சுருந்தானுங்க. எனக்கு அதெல்லாம் வந்து ஒரு சில கேம்லாம் எனக்கு புரியவே இல்லை ஜங்குக்கா. ஆனால் நிறைய கேம் வந்து சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி அப்படி இருந்துச்சு தெரியுமா? இது வேறு சண்டேவா, சூப்பராக இருந்துச்சு தெரியுமா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இப்போது இருக்க இதில் இவ்வளோ கேம்ஸ் பசங்க வந்து வெளியில் விளையாடுறாங்களா அப்படின்ட்டு. நான் நிறைய மால் போயிருக்கேன். அங்கே வந்து கேம்ஸ் இதுக்கு அப்படி தான் போய் விளையாண்டுருக்கேன். பட்டி ஐயோ, அவுட்டோர் கேம்ஸ் செம்மையாக இருந்துச்சு தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. ஐ லைக் இட், ஐ லவ் இட் அப்படின்ற மாதிரி எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு பையன் இருந்தான். துருன்னு இருந்தான். எல்லா கேம்லேயும் வின் பண்ணான் தெரியுமா? நான் அப்படி ஷாக் ஆகிட்டேன். சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? ஜங்குக்கா, நான் முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் வீக்லி நான் வந்து அவங்க கூட போய் ஜாலியாக ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இனிமேல் வந்துட்டு போரே அடிக்காது தெரியுமா? இனிமேல் ஜங்குக்கா, உனக்கு வந்து நீ சொல்லுவல்ல சண்டே கொஞ்சம் நேரமாக தூங்க விடுடா அப்படின்னு. இனிமேல் நீ எல்லா சண்டேவே தூங்கலாம். ஏன்னா நான் சண்டே இனிமேல் அவங்க கூட தான் விளையாட போகிறேன். பாரு, இனிமேல் வந்து எனக்கு அப்படியே டைம் போகிறதே தெரியல. எனக்கு இனிமேல் 2 சண்டே கிடச்சா கூட பத்தாது ஜங்குக்கா அப்படின்ட்டு அங்கே தயங்கம் பயங்கர எக்ஸைட் ஆகி கத்திட்டு ஜாலியாக ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கான். ஜங்கு தயங்க பேசுகிறதெல்லாமே அப்படியே கன்னத்து மேலே கையை கொடுத்து அப்படியே பார்த்துட்டே அப்படியே உட்காந்துருக்கான். நீ சொல்லிச்செல்லாம் நான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ அழகாக அவனை ரசிச்சுட்டு அப்படியே பார்த்துட்ருக்கான். தயங்கா இப்போது அப்படியே மூச்சு விடாமல் இன்னும் அப்படியே அவனுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. என்னென்ன கேம் ப்ளே பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கான். அவனோட அந்த கையை அசைகிற விதம், அவனோட கண், அந்த க்யூட் ரியாக்ஷன், அந்த ஒரு சில இடத்துலலாம் அவன் வந்து தோற்று போய் நின்னது, அவனுக்கு சம்டைம்ஸ் வந்து புரியாத இடத்துலலாம் அவன் நின்றுட்டு இருந்தது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். இங்கே தயாங் வந்து அவ்வளோ எக்ஸைட்டடாக அந்த விஷயத்த சொல்ல சங்குக்கு அவ்வளோ அழகாக அதை அப்படியே ரசித்து கேட்டுட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு தயாங் சொல்கிறது. அவன் விளையாண்டதை பார்த்துருந்தா கூட இந்த அளவுக்கு அவன் ஹாப்பியாக இருந்திருப்பானான்னு தெரில. பட் இப்போ சொல்கிறத அவன் கேட்கும்போது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். இப்போது ஜங்குக் தான் தயாங் போதும், ரிலாக்ஸ் கொஞ்சம் கூலாக இருடா. ஓகே, நீ ஜாலியாக விளாண்ட, நான் அதை புரிஞ்சுக்கிறேன். எதுக்கு எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டு? அவ்வளோ பிடிச்சிருந்தது அவனுக்கு. ஐயோ, என்ன ஜங்குக்கா நீ இப்படி கேட்டுட்டேன்? அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவள் ரொம்ப பிடிச்சிருந்தது தெரியுமா? எனக்கு அவ்வளோனா எனக்கு எப்படின்னு சொல்கிறதுன்னு தெரில. அவ்வளோ பிடிச்சது தெரியுமா கேம்ஸு. நான் எவ்வளோ கேம்ஸ் விளாண்ட தெரியுமா? அந்த 1 டேயில் ஒரு 6 to 7 கேம்ஸுக்கு மேலே விளாண்டுட்டேன். எங்களுக்கு லன்ச் டைமே வந்து போகவே வேணான்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, அவங்களும் ரொம்ப குட்டி பசங்களா, அதனால் வந்துட்டு அவங்க அம்மாலாம் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க ஜங்குக்கா. எனக்கு ஒரு 1 hour தெரியுமா போர் அடிச்சிச்சு. அந்த 1 hourல எனக்கு அவ்வளோ போர் அடிச்சிது. திருப்பி வந்தாங்க பாரு, ஃபுல் எனர்ஜி தெரியுமா? அப்படின்ற மாதிரி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி அப்படி ஒரு கேம் விளாட தெரியுமா? சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீக் சண்டே நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரே ஒரு பையன் அவன் மட்டும் தோக்கடிச்சுக்கட்டும் ஒரே ஒரு கேமில். ஏன்னா அவன் என்கிட்ட சொல்கிறான், இங்கே இருக்கிற எல்லாருமே கூட என்னை தோக்கடிச்சிருவாங்க, ஆனால் தயாங் நீ என்னை தோக்கடிக்கவே முடியாது தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் ஜங்குக்கா. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இந்த வாட்டி கண்டிப்பாக இந்த சண்டே நம்ம போகிறோம், அவனை தோக்கடிக்கிறோம். ஒரு கேம், ஒரு கேம்லையாது, ஓகேவா? டேய் தயாங், அவன் சின்ன பையன்டா. அவன் சின்ன பையனாக இருக்கலாம், பட் பெட் கட்டினது இந்த தயாங்கிட்ட. என்னால் அவனை தோக்கடிக்க முடியாதுன்னு பெட் கட்டிட்டான். நானும் என் சைடில் ஆள் இருக்குது, சப்போர்ட் இருக்குன்னு கூட்டிகிட்டு வரேன். உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஜங்குக்கா, அவனை தோக்கடிக்கிறோம், ஓகேவா? நீ வருவல்ல என் கூட?
அப்படின்னு சொல்லி அங்கே தயங்கா க்யூட்டாக ஜங்குக் கூட கையை பிடிச்சி அப்படியே குலுக்கி குலுக்கி பேசிகிட்டு இருக்கான். ஜங்குக்கும் சரி ஓகே ஓகே போகலாம் போகலாம் ஓகேவா, நெக்ஸ்ட் வீக் போகலாம் ஓகேவா, ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஆ சூப்பர் 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 சூப்பர். ஆ ஜங்கா எனக்கு வேறு அசைன்மெண்ட் வேறு இருக்குது, நான் வேறு அதை வேறு செய்யணும், நான் இன்னும் செய்யவே இல்லை ஜங்குக்கா, இந்த பசங்க கூட விளையாண்டு விளையாடி விட்டுட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஜங்கு கூட ஷோல்டர் மேலே சாஞ்சிட்டு அவன் அப்படியே க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கான். எல்லாமே ஒரு ஒரு விஷயமும் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ஜங்குக்கு. அது எல்லாமே இப்போது ஜங்குக் தான் அசைன்மெண்ட் தானே, பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்புறியா, அப்பா அம்மா தேடுவாங்கள்ல. ஆமாம் ஜமுக்கா, சரி ஓகே நான் கிளம்புறேன், நீயும் பார்த்து போய்ட்டு அப்புறம் போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணு, இல்லைனா கால் பண்ணு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அங்கே ஒரு பார்க்கில் தான் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க இவ்வளோ நேரம். இப்போது 2 பேரும் எழுந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் நடந்து போயிடுறாங்க. ஸோ ஜங்குக்கோட வீடு வேறு இடத்துல இருக்கும், தயாங்கோட வீடு வேறு இடத்துல இருக்கும். 2 பேருமே காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்கடா, தேர்ட் இயர் படிச்சுட்ருக்காங்க. 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். ஸோ 2 பேருமே ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இயர்லேயே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இது வீட்டில் யாருக்கும் தெரியாது, 2 பேர் வீட்லேயுமே தெரியாது. 2 பேருமே தெரியாமல் தான் லவ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது வீட்டுக்கு ஜங்குக்கும் தயாங்கும் கிளம்பி போயிடுறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தான் ஜங்குக்கும் தயாங்கும் அவங்க 2 பேரும் அவங்களோட பெஞ்சஸில் உட்காந்துருக்காங்க. ஸோ காலேஜில் தான் உட்காந்துருக்காங்க. அங்கே அவங்களோட 2 பேரோட ஃப்ரெண்ட்ஸோட பயங்கரமாக அரட்டை அடிச்சிட்ருக்கானுங்க. 2 பேருக்குமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ காலேஜில் எல்லாருக்குமே தெரியும் அவங்க 2 பேரும் லவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ 2 பேருமே வச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக ஓட்டிகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு அப்படின்ட்டு இருப்பானுங்க. ஏன்னா நம்ம தயாங்க ஒரு பயங்கரமான இன்னசென்ட்டு. ஸோ அவனுக்கு டபுள் மீனிங்கில் பேசினா கூட அந்தளவுக்கு புரியாது, யோசிக்கிறதுக்கே 10 நிமிஷம் டைம் எடுத்துப்பாப்புல, அந்த மாதிரி ஆள் அவர். ஸோ நம்ம ஜங்குக்கா சொல்லவே தேவையில்ல, பைப்பில் சும்மாவே வந்துட்டு டபுள் மீனிங்கில் தான் வந்து பேசுவான் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு கேரக்டரு. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அப்பப்போ ஃபன் பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணிவிட்டு தயாங்கையும் சேர்த்து கிண்டல் பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்ருப்பான். இது தயாங்க புரியாமல் தயாங்க அப்பப்போ முறைச்சி பார்த்துட்டே இருப்பான், என்னடா பேசுகிறீங்க எனக்கு சொல்லுங்களா புரிய மாட்டேங்குதுன்ற மாதிரி. ஸோ பயங்கரமான ஒரு ஃபன்னான கேரக்டர் மாதிரி 2 பேருமே ஜாலியாக வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இப்போது கிளாஸஸ் எல்லாமே அப்படியே மூவ் ஆகுதுடா. இப்போது அங்கே ஒரு மேம் தான் வராங்க. வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ மேம், சொல்லுங்கள், ஒரு சின்ன நோட் மட்டும் கொடுத்துட்டு போயிடலாமா, சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ அவங்க ஜங்குக், நீ நல்லா வாலிபால் விளையாடுதானே, விளையாடுவேன் மேம், ஓகே இந்த வருஷம் காம்படிஷனில் உன்னோட பேர் எழுதிக்கிறேன் ஓகேவா, ஓகே மேம் எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அந்த மேமும் ஜங்குவோட பேரை அப்படியே நோட் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போது அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. ஸோ ஒரு 2-3 டேஸ் கழித்து பார்த்தா ஒரு பெரிய கிரவுண்ட்ரா. ஸோ அந்த கிரவுண்டில் அவ்வளோ பெரிய மேட்ச் நடந்துகிட்ருக்கு, சுற்றியும் அவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்க. ஸோ பயங்கரமாக ஜங்குக்கு அங்கே வாலிபால் விளாண்டுருக்கான். இப்போது ஃபைனல் ரவுண்டில் ஜங்குக்கோட டீம் தான் அங்கே அப்படியே அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு அவங்க தான் அங்கே வின் பண்ணுறாங்க. அங்கே இருக்க மொத்த ஸ்டேடியமும் அப்படியே ஜங்குக்கோட பேரை தான் சொல்லி கத்துது. ஸோ அந்த கேங்கில் தயாவும் நின்றுட்டுருக்கான். அவனும் அப்படியே வந்துட்டு ஜங்குக் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கத்திகிட்ருக்கான். இப்போது அங்கே செம்ம ஃபன்னாக ஜாலியாக ஒரு மாதிரி அவனுங்க எல்லாமே ஜெயிச்சிட்டன்ற சந்தோஷத்தில் அப்படியே ஜங்குக்கை தூக்கி போட்டு குதிச்சுட்டு அப்படி இப்படின்னு ஃபன் பண்ணிவிட்டு விளையாண்டுட்டே நடந்து வந்துட்டுருக்காங்க. இது எல்லாமே தயாங் பார்த்துட்டு அவனும் அப்படியே ஓடி போய் ஜங்குக்கை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக்கும் இப்போது டைட்டாக தயாங் ஹக் பண்ணிட்டு சூப்பராக செம்மையாக விளாண்டனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக கேட்டுட்ருக்கான். தயாங்கப்போ எல்லாமே பக்கா சூப்பராக விளையாண்டேன், நம்ம என்ன தான் நீ இங்கே இவ்வளோ பெரிய கிரவுண்டில் விளையாண்டு அடித்து தூள் கலப்பி இது பண்ணாலும் வர்ற சண்டே அந்த பையனோட நம்ம மேட்ச் வச்சுக்கணும், உனக்கு ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டேய் நான் ஜெயிச்சிருக்கேன்டா, எவ்வளோ பெரிய, ஐயோ ஜங்குக்கா உனக்கு புரியல, நீ சூப்பராக விளாண்டுருக்க, ஜெயிச்சிருக்க, இவ்வளோ பெரிய மேட்ச்சில் ஜெயிச்சிருக்க, அதான் சொல்கிறேன், நீ இவ்வளோ பெருசில் ஜெயிச்சிருந்தேன் அதான் சொல்கிறேன், உன்னை வச்சு பயங்கரமாக அந்த பையன் கூட போட்டு நான் ஒரு கேமில் அது ஜெயிச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தயங்கான் அப்படியே கையெல்லாம் முறுக்கிட்டு சவால் விட்டுட்ருக்கான். ஜங்குக் தான் இங்கே காட்டவில்லை, அவனை வச்சுட்டு திருத்தவே முடியாது, சரிடா ஜெயிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அப்படியே தயாங்க ஹக் பண்ணிவிட்டு அப்படியே இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து போயிட்டுருக்கான். இப்போது அன்றைக்கி நைட்டே தான். ஸோ செம்மையாக பார்ட்டி பண்ணிகிட்ருக்கானுங்க எல்லாருமே. அங்கே எல்லோரும் டான்ஸ் பண்ணிவிட்டு பாட்டு பாடிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிகிட்ருக்கானுங்க.
ஸோ அன்றைக்கி நைட்டு அப்படியே ஸ்கிப் ஆகுதா. ஸோ இப்படி தான் டிஷஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. இப்போது தேங்க நினச்ச மாதிரியே அந்த சண்டேயும் வருது. ஸோ சண்டே இப்போ ஒரு மார்னிங் ஒரு 7 போல் இருக்கும். தேங்காய் இப்போது ஜங்குக்கோட பெட்ரூமை போட்டு தட்டிக்கிட்டு இருக்கான். ஜங்குக் தான் ஆ பெட்ரூம் டோர் ஓப்பனில் தான் இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். அவன் கூப்பிட்டோன்னே இப்போ தேங்காய் வேக வேகமாக உள்ளே போய் பார்க்குறான். ஜங்குக் தான் பெட்டில் குப்படிச்சு ஒரு மாதிரி ஷேப்பில் படுத்துட்ருக்கான். இப்போது தேங்காய் வேக வேகமாக ஜங்குக் கிட்ட போய்ட்டு ஜங்குக்கா ஜங்குக்கா ஜங்கு சொல்லுது. என்ன இவ்வளோ காலையில், இன்றைக்கி சண்டே தானே. அதான் இன்றைக்கி சண்டே ஞாபகம் இருக்குல்ல, அப்புறம் என்ன. ஏய் சண்டேனா எல்லாமே ஞாபகம் இருக்கும். நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், அப்புறம் மறுபடியும் படுத்து தூங்கணும், அப்புறம் மறுபடியும் தூங்கணும். இப்படி தூங்கிட்டே இருக்காத, இன்றைக்கி என்ன நாள். அதான் சொல்கிறேன், நீ சண்டே சாப்பிடணும் தூங்கணும். ஜங்குக்கா சாப்பிடணும் தூங்கணும் இதெல்லாம் இருக்கட்டும். இன்றைக்கி முக்கியமான ஒரு டே, என்ன தெரியுமா? என்ன? இப்படி தூங்கிட்டே கேட்டா நான் எப்படிடா சொல்லுவேன்? நான் எவ்வளோ ஆர்வமாக இருக்கேன், அதை பார்த்தாலே உனக்கு தெரியல. இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி அந்த பையனை நம்ம தோக்கடிக்க வேண்டிய நாள் அப்படின்னு சொன்னதும் போச்சு. ஜங்குக்கு இப்போது அப்படியே ஜங்குன்னு எழுந்து உட்காந்துக்கிறான். என்னடா உனக்கு பிரச்சனை காலங்கத்தால்? தேவம் நீ என்ன நினச்ச? அதெல்லாம் வேணாம். அவன் சின்ன பையன்டா, அவங்ககிட்ட போய் என்னடா போட்டி போட்டுட்ருக்க நீ? எனக்கு அதெல்லாம் முடியாது. எனக்கு வந்து கண்டிப்பாக அவனை வந்து ஏதாவது ஒரு கேம்லையாவது வந்து அவனை தோக்கடிச்சு ஆகணும். நீ வா நம்ம போல வா அப்படின்னு சொல்லி தங்கா ஜக்கு கூட கையை பிடிச்சி எடுத்துகிட்ருக்கான். ஆனால் ஜக்குக்குங்க எனக்கு தூக்கம் வருதுடா, விட்றா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே போட்டு அவன் அப்படியே அவனையும் சேர்த்து பெட்டில் புஷ் பண்ணுறான். தாங்க ஜங்குக்கா என்னை விடு, இப்போ நீ வரியா இல்லை நான் போகவா அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் அவங்க சண்டை போட்டுட்ருக்கான் ஜங்குக்கிட்ட. ஜங்குக் தான் இப்போது இவனை வச்சுட்டு சரி ஓகே இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கு தான் இருந்து கடற்கரை ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ அப்படியே தேங்க மாடி வந்துட்டு போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே தேங்கங்க முஞ்செல்லாம் பல்லு அவ்வளோதான் பைப்பில் ஜங்குனி எழுந்து ஜங்கு கூட கையை பிடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கையை கோத்துட்டு காலையிலே கிளம்பி போயிடறானுங்க. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. இப்போது பார்த்தா அங்கே இந்த எப்படி சொல்கிறதுன்னா இந்த பார்க்லேயே வந்து விளையாடுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக கிரவுண்டு மாதிரிலாம் இருக்கும்லடா. ஸோ அது எங்கள் வீட்டு சைட்லலாம் இருக்கும், மற்ற இடத்துல எப்படின்னு தெரில. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸில் தான் வந்துட்டு பசங்கள்லாம் ஒன்றா நின்றுருக்காங்க. இப்போது அந்த 2 பேருக்கும் நடுவில் ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கு. ஸோ அந்த சைடில் பார்த்தா ஒரு 10-15 பசங்க நிற்கிறானுங்க. குட்டி பசங்க எல்லாருக்குமே ஒரு 8-9 வயசுக்குள்ளே, ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வயசுக்குள்ளே தான் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பசங்க. இந்த சைடில் பார்த்தா நம்ம ஜங்குக்கும் தேங் மட்டும் தான் நின்றுருக்காங்க. நம்ம தேங் தான் இடுப்பு மேலே 2 கை வச்சுக்கிட்டு அப்படி நின்றுருக்கான். ஜங்குக் தான் 2 கையும் ஃப்ரண்ட்டில் கட்டிக்கிட்டு அவனோட இன்னொரு கையை எடுத்து அப்படியே அவனோட லிப்ஸ் மேலே வச்சு லைட்டாக ஒரு சிரிப்பு கொடுத்துட்ருக்கான். யாரா நீ, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, போய் இவங்கிட்டயாடா பிரச்சனை பண்ணுவீங்கன்ற மாதிரி ஜங்குக் தாங்க சிரிச்சிட்டு அப்படியே தயங்கையும் அந்த பசங்களையும் ஒரு லுக் விட்டுட்ருக்கான். தயங்கா வெறி கொண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அந்த பசங்களே. இன்றைக்கி நாங்களாம் பார்த்துலாம் வாங்கலான்ற மாதிரி. இப்போது அந்த டீமில் இருக்க ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பையன்தான், என்ன தயாங் போன வாரம் நீ வாங்கினது பத்தாதுன்னு இந்த வாட்டி உன் ஃப்ரெண்டே கூப்பிட்டு வந்திருக்க போல். பாய்ஸ் எல்லாம் ரெடியா அப்படின்னு சொல்லி அந்த பையன் கேட்டவும் எல்லா பசங்களும் ரெடிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. இப்போது ஜங்குக் தான் என்னடா இவனுங்க வில்லத்தனமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. டேய் குட்டி பசங்க மாதிரி பேசுங்கடா, ஏன்டா அப்படி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி. இப்போது நம்ம ஜங்குக்கும் அப்படியே என்னடா பண்ண போகிறானுங்கன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போது அதே மாதிரி ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 கேம் பக்கமாக விளாண்டுருப்பானுங்க. எல்லா கேம்லேயுமே அந்த பசங்க தான் ஜெயிச்சிட்ருக்கானுங்க. ஜங்குக் தான் அவங்களால ஒரு கேமில் கூட ஜெயிக்கவே முடியல. தான் இப்போது பாத்தியா ஜங்குக் ஒரு கேமில் ஜெயிக்க முடியுதா? எனக்கு எவ்வளோ கோவம் வருது. ஓகே ரிலாக்ஸ், நான் பார்த்துக்கிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கும் சேர்ந்து இப்போது அவனும் அந்த பசங்களோட கேம் ப்ளே பண்ணுற அளவுக்கு பயங்கரமாக ஒரு மும்முரமாக இறங்கிட்டான். இப்போது ஜங்குக்கும் இவனுங்க சின்ன பசங்கன்றதெல்லாம் தாண்டி அவனும் ஏதோ பெரிய பசங்கிட்ட ஒரு போட்டி போடுற மாதிரி 2 பேரும் மாறி கேம் விளாண்டுருக்கானுங்க. இப்போது ஃபைனலாக ஒரு கேமு. இந்த கேமில் அப்படியே 2 டீமும் ஆப்போசிட்டில் நின்றுட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கானுங்க. இப்போது ஜங்குக் தான் ஒரு தட்டினோடனே அந்த பால் போயிட்டு அந்த பேஸ்கெட்டில் விழுந்துருது. ஸோ இப்போது ஜங்குக் தான் வின் பண்ணுறான். அதில்
தயங்கவும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிட்டு அப்படியே ஓடி போய் ஜங்குக்கை கட்டி பிடிச்சி அப்படியே அவனோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். இது அங்கே இருக்க குட்டி பசங்களாம் பார்க்குறானுங்க. அப்படியே லைட்டாக சிரிக்கிறானுங்க, கண்ணெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிறானுங்க. டேய் என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி. நாங்களாம் பசங்கடா, குட்டி பசங்கடா இங்கே இருக்கடான்ற மாதிரி. இப்போது ஜங்குக் தான் டக்குன்னு அவனை அப்படியே கையெல்லாம் பிடிச்சிட்டு, தயாங் என்ன பண்ணுற, பசங்களாம் இருக்காங்க, சாரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ அப்படியே ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்துட்டு, இப்போது ஜங்குக் தான் அப்படியே அந்த பசங்களை பார்த்து, எப்புட்றா ஜெயிச்சிட்டோம்ல, ஆ எங்ககிட்டேவா அப்படின்னு சொல்லிட்டு தயாமும் ஜங்குக்கும் தான் அந்த பசங்களை பார்த்து ஒரு மாதிரி நெக்கெல்லாம் சிரிச்சிட்டு ஒரு மாதிரி டைலாக்லாம் பேசிட்டு 2 பேரும் அப்படியே கையை கோத்துட்டு கிளம்பி போகிறானுங்க. இப்போது தயாமுக்கு தான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவனுக்குள்ளே. எப்படியோ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி, ஒரு கேம்லேயே ஜெயிச்சோல்ல அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அவனுக்கு. இப்போ அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகுதுடா. அன்றைக்கி சண்டே நைட்டு போல் தான், ஒரு 7 போல் இருக்கும். ஜக்கு கூட வீட்டில் தான் தேங்க உட்காந்துருக்கான். ஸோ ஜக்கு கூட பெட்டில் தான் தேங்க உட்காந்துட்டு அவன் அப்படியே அங்கே இருக்க டிவியை தான் பார்த்துட்ருக்கான். ஜக்கு கூட வீட்டில் யாருமே இல்லை, எல்லோரும் வெளியே போயிருப்பாங்க. ஸோ அதனால் தேங்காய் கூட்டிகிட்டு வந்திருப்பான் வீட்டுக்கு. இப்போ அப்படியே உட்காந்துட்டு டிவி தான் நோண்டிகிட்ருக்கான். தேங்க டிவி தான் பார்த்துட்ருக்கான். ஜக்குக்கு இப்போ தான் உள்ளே குளிச்சுட்டு வெளியில் டவலோடு வந்துட்டுருக்கான் பைப்பில். வந்துட்டு அப்படியே தேங்க மாடி நிற்கிறான். தேங்க இப்போ அப்படியே அவனை பார்த்துட்டு, ஏய் ஏன் இப்படி வந்து நிற்கிற, போய் ஷர்ட்டை போடு போ அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஜம்புக் தான் இப்போது தயாங்கோட ஒரு கையெடுத்து அவனோட அப்ஸ் மேலே அப்படியே வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனோட ஹேண்ட் மேலேயே ரப் பண்ணிகிட்ருக்கான் கையை வச்சு. இப்போது தயாங்க அப்படியே, ஜங்குக் ஜங்குக் என்ன பண்ணுற, ஜங்குக் ஜங்குக் கை விடு, என்ன பண்ணுற தயா, மார்னிங் அந்த பசங்களோட இப்படி பண்ணலை, இப்போது என் கூட அப்படி பண்ணுறியா, ப்ளே வித் மீ, என் கூட ஏதாவது விளையாட முடியுமா உன்னால். ஜங்குக் என்ன பேசுகிற, உன் கூட என்ன விளையாடுறது நான், நீ ஃபஸ்ட்டு போய் ஷர்ட்டை போடு, கைவிட போ, வேணும் பாத் பண்ணிட்டு வந்தேன், கைவிடு. ஜயாங் நான் உன்கிட்ட ஒரு கேம் சொல்கிறேன், அந்த கேமை 2 பேரும் ப்ளே பண்ணுமா. நீ சொல்லு, ஆனால் தள்ளி நின்று சொல்லு, என்ன கேம் சொல்லு. கை பிடிச்சாங்க, நான் கை தானே பிடிச்சிருக்கேன், கை கை உன்னோட வயிற்று மேலே இருக்குது, அது கையிட என்ன பண்ணுது, ஒன்றும் இல்லை, கைவிட ஜஸ்ட்டு சும்மா பிடிச்சிக்க கூடாதா தயாங். சரி நீ சொல்லு, என்ன வீடியோ காமிச்சது நான் வாங்கியிருக்கேன் புதுசாக, அதில் என்ன விளையாடணுமா, இல்லை இது அப்பா அம்மா விளையாட்டு, டாடி மம்மி கேம் ப்ளே பண்ணுமா, ப்ளே வித் மீ, என்னோட விளையாடு. ஜங்குக் என்ன பேசுகிற, ஜங்குக் இதெல்லாம் ஒரு கேமா, இதுவும் ஒரு கேம் தான், ஜஸ்ட் ப்ளே பண்ணி போகிறேன், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் இப்போ அப்படியே தயாங்க ஹக் பண்ணுறான். தயாங்க இப்போ அப்படியே ஜங்குக்கை அவனோட கையை வச்சு லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி பிடிக்கிறான், பட் ஆனால் ஹக் பண்ண மாட்டேங்கிறான். ஜங்குக் தான் இப்போது அப்படியே தயாங்க பிடிச்சி அவனோட லிப்லேயே பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் ஜங்குக் பிடி, ஜங்குக் லிப்ஸு, ஜங்குக் லிப்ஸோடு ஜங்குக் வலிக்குது, ஜங்குக் 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 லிப்ஸோடு ஜங்குக் வலிக்குது. ஏதோ இந்த கிஸ்ஸே வலிக்குது அவனுக்கு, இன்னும் எவ்வளோ இருக்கு அதெல்லாம் பார்க்க வேணாமா. ஒரு ரவுண்டையும் டிஃப்ரெண்ட்டாக விளையாட வேண்டாமா. இது அப்பா அம்மா விளையாட்டு இல்லையா, ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். நீ இவ்வளோ கேம் கற்றுருப்ப, பட் இந்த கேம் நீ எங்கேயுமே கற்றுக்க முடியாது, என்ன தவிர. நான் மட்டும்தான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன், நீ மட்டும்தான் என் கூட மட்டும்தான் விளையாட முடியும். ஓகே
லெட்ஸ் கோ ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு ஜங்குக் தான் இப்போது அப்படியே தயாங்க அவனோட பெட்டில் புஷ் பண்ணுறான். இப்போது தயாங்க அப்படியே அந்த பெட்டில் ஃப்ரண்ட்டில் இருந்து பேக்கில் அப்படியே உட்காந்த மாதிரி சாயிறான். இப்போ ஜங்குக் தான் அப்படியே தயாங்க மேலே ஓவர் ஆகிட்டு அவனோட நெக்லலாம் அப்படியே பயங்கரமாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அது எல்லாமே அப்படியே பயங்கர ரெட் கலரில் மார்க் ஆகுது. அது ஒரு மாதிரி தயாங்க்கு ப்ரெஷராக மாறுது. ஸோ தயாங் கொஞ்சம் கொஞ்சமாக ஜங்குக் அப்படியே அவனோட இடுப்பை சுற்றி ஹக் பண்ண மாதிரி அவன் அப்படியே லைட்டாக மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக் ஜங்குக்கா ஜங்கா ஜங்குக் பொறுமையா ஜங்குக் பொறுமையாக கிஸ் பண்ணு. ஜங்குக் பொறுமையாக கிஸ் பண்ணு. ஜங்குக் 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 பொறுமையா வலிக்குது வலிக்குது. ஜங்குக் பொறுமையாக பண்ணு. ஆ ஆ ஜங்குக் ஜங்குக் தான் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தயங்கோட லிப்ஸை அப்படியே பைட் பண்ணி சப் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே கீழே இறங்கி வந்தா அவனோட நிப்பில் தான் அப்படியே பயங்கரமாக சப் பண்ணி அப்படியே அதில் ஒரு மாதிரி அந்த டங்கை வச்சு ரோல் பண்ணி ஒரு மாதிரி லிக் பண்ணுறான். அது தயாங்கு இன்னும் ஒரு மாதிரி ப்ரெஷரை ரொம்ப அதிகமாக கொடுக்குது. இப்போது அப்படியே தயாங்கோட மெம்பர் எழுந்து அப்படியே நிற்கிது. ஸோ இது மேலே படுத்துருக்க ஜங்குக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே லைட்டாக எழுந்துட்டு தயாங்கு கீழே குனிஞ்சு பார்க்குறான். தயாங் இப்போது அப்படியே ஜங்குக்கோட இப்போ அப்படியே அவனோட மெம்பரோட சேர்த்து அழுத்தி இறுக்கமாக வச்சுக்கிறான். அது ஜங்குக்குமே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்குக் தான் அவனோட டவல் அப்படியே ரிமூவ் பண்ணுறான். ஜங்குக்கோட பேண்டையும் அப்படியே ரிமூவ் பண்ணி இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அவங்களோட 2 பேரோட பாட்டுமே ஒன்றா இடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே 2 பேரோட பாட்டும் பயங்கரமாக உரசிக்குது. இது 2 பேரையுமே ஹை பிக் கூட்டி போகுது. ஸோ இப்போது ஜங்குக் தான் தயாங்க போட்டு பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட ஹேண்டு லிப்ஸு கிஸ்ஸு நெக்கு அப்புறம் அவனோட சேஸு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கெல்லாம் அவனுக்கு தோணுதோ எல்லா இடத்துலையுமே விடாமல் ஒரு மாதிரி முரட்டுத்தனமாக பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவனோட கிஸ்ஸஸ் எல்லாமே பயங்கர ஹார்டாக இருக்குது. இதை தயாங்கால் அப்படியே பேர் பண்ணவே முடியல, அந்தளவுக்கு இருக்குது. ஆனாலுமே அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறான். இப்போது ஜங்குக் தான் தயாங்கோட 2 லெக்ஸுக்கும் நடுவில் வரான். இப்போது வார்னிங்கே இல்லாமல் அப்படியே எடுத்து ஒரே ஒரு புஷ் தான் அப்படியே ஃபுல்லாக இன்செட் ஆகி உள்ளே போகுது. இது தயாங்கு ப்ரெஷராக இருந்தாலும் அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த ஃபீலு. ஏன்னா ஒரே புஷ் தான் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அப்படியே கை ரெண்டுத்தையும் மேலே ஆட்டோமேட்டிக்காக தூக்கி அப்படியே அங்கே இருக்கிற பில்லோ தான் அப்படியே ஒரு மாதிரி இறுக்கமாக பிடிக்கிறான். இப்போது ஜங்கு டக்குன்னு அப்படியே டோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கர ஸ்பீடாக டோஸ் பண்ணுறான். அவனோட ஒரு ஒரு டோஸ்மே ரொம்ப ஸ்பீடாக இருக்குது. அவன் எந்த அளவுக்கு டோஸ் பண்ணுறான் அப்படின்னா தயாங் அப்படியே மேலே அப் அண்ட் டவுன் போயிட்டு வர அளவுக்கு பயங்கரமாக டோஸ் பண்ணிகிட்ருக்கான். இது தயாங்கால் அவனால் அவனோட காலை கீழே வச்சு அவனால் அப்படியே ஒரு மாதிரி க்ரிப் பண்ணி நிற்கவே முடியல. அந்த அளவுக்கு ஜங்குக்கு வந்து பயங்கரமாக டோஸ் பண்ணிகிட்ருக்கான். இதை தயாங்கால் கொஞ்சம் கூட இது பண்ணவே முடியல. பட் இருந்தாலும் அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போது அப்படியே ஜங்குக் தான் தயாங்கோட காதுகிட்ட போயிட்டு தயாங் இந்த இந்த கேம் எப்படி இருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கா? ஆ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தயாங், ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக் இந்த கேம் இன்னும் இன்னும் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்கு. இந்த கேம் இந்த கேம் நீ என்கிட்ட ஏன் இத்தனை வருஷமாக விளையாடல? ஜங்கு கொஞ்சம் பொறுமையாடா. முடியல, இல்லை இல்லை தேவ், என்னால் முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ஓகே அப்படின்ட்டு தேங் தான் பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஜங்குக் தாங்க அவனை போட்டு பயங்கரமாக டோஸ் பண்ணி ஒரு மாதிரி பயங்கர ப்ளஷர் கொண்டு போயிட்டுருக்கான். அது தயாங்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு, ஜங்குக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இப்படி அவங்களுக்குள்ளே அந்த நைட்டு பயங்கரமாக ஸ்கிப் ஆகுது. அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு கேம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த கேம் அந்த நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அது 2 பேருக்குமே செம்ம ஒரு மாதிரி பீக்கில் கொடுத்து
அப்படி இருக்கு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே டக்குன்னு இன்சர்ட் பண்ணதை வெளியில் எடுத்துட்டு அவன் அப்படியே கொஞ்சமாக கீழே இறங்கி போய் தயாங்கோட மெம்பரை தான் பார்க்குறான். அது அப்படியே இன்னமும் ஹைப்பில் நின்றுட்டே இருக்குது. இப்போது ஜங்குக் தான் தயாங்கோட அவனோட ஹைஸை பார்த்துக்கிட்டே அப்படியே அவனோட மெம்பரில் முகத்த வைக்கிறான். இவ வச்ச உடனே வச்ச அடுத்து 2வது செகண்டில் அப்படியே டேங்க்கு மொத்தமாக வெளியில் வருது. அது அப்படியே ஜங்குக் தான் அப்படியே அவனோட முகத்தில் வாங்கிட்டு அது அப்படியே ஜங்குக் தயாங்கோட கண்ணை பார்த்துக்கிட்டே கல் பண்ணுறான். இது தயாங்குமே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ தயாங் தான் எழுந்து உட்காந்து ஜங்குக்கோட மெம்பரை பார்த்து, ஆ நீ நானும் அதை டேஸ்ட் பண்ணலாமா ஜங்குக்கா அப்படின்னு சொல்லி தயாங் கேட்ட உடனே ஜங்குக் தான் இப்போ அப்படியே அவன் முட்டி போட்ட மாதிரி இருக்கான். இப்போ அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்துட்டு தயாங்கோட ஹெட்டை தான் பிடிச்சி அப்படியே கீழே கொஞ்சம் சாய்க்கிறான். இப்போது தயாங்கும் அதை அப்படியே புரிஞ்சுக்கிட்டு அவனும் இப்போ அப்படியே கிட்ட போயிட்டு ஜங்குக்கோட மெம்பரில் தான் முகத்தை வச்சு அப்படியே சப் பண்ணிகிட்ருக்கான். தயாங் தான் பயங்கரமாக சப் பண்ணுறான். ஜங்குக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்குக்கு இப்போ அப்படியே அவனோட தலையை தான் இன்னும் 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 கிட்ட கிட்ட அப்படியே அப்படியே அதோட வச்சு அழுத்திக்கிறான். இது தயாங்குமே புரியுது அவன் இன்னும் கேட்குறான் அப்படின்ற மாதிரி. அவன் இப்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக டோஸ்ட் பண்ணுறான் முகத்துலேயே. இப்போ அப்படியே அவனோட லிப்ஸ்லேருந்து லைட்டாக பிளட்டே வர மாதிரி அவ்வளோ செவேல்னு அப்படியே செவந்து போயிருக்கு தயாங்கோட லிப்ஸ் மொத்தமும். இன்னும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக டோஸ்ட் பண்ணியிருப்பான். இப்போ அப்படியே தயாங்கோட மவுத்துக்குள்ளே ஜங்குக் அப்படியே அதை ரிலீஸ் பண்ணுறான். ஸோ இப்போது தயாங் அதை அப்படியே மவுத்துலேயே வாங்கிட்டு அவனும் அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை கண்ணை பார்த்துட்டே அப்படியே அதை கல்ப் பண்ணுறான். இப்போ அவனோட மவுத் சைட்லேருந்து லைட்டாக அது லீக் ஆகுது. இப்போது ஜங்குக் தான் அப்படியே அவனுக்கு கிட்ட போயிட்டு அதை அப்படியே அவனோட டங்கால் லிக் பண்ணி அப்படியே ஒரு கிஸ் பண்ணுறான். அந்த கிஸ்ஸு ரொம்ப 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 ஹாட்டாக இருக்குது. பயங்கர ஹாட்டாக இருக்குது. இப்போது அந்த கிஸ் அப்படியே கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் கழிச்சு பிரேக் பண்ணிவிட்டு இப்போது ஜங்குக் தான் அப்படியே அவனை டாகி பொசிஷனில் திருப்பி படுக்க வச்சு அப்படியே இன்சர்ட் பண்ணி டோஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போது ஜங்குக் தான் அவனோட கையை முன்னாடி முட்டு கொடுத்த மாதிரி கீழே கொஞ்சம் டவுன் பண்ண மாதிரி புஷ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் இப்போது அப்படியே அவன் முன்னாடி கையை கீழே ஊன்ன மாதிரி அப்படியே படுத்துட்டு அவன் அப்படியே பயங்கரமாக மூவ் பண்ணிகிட்ருக்கான். 2 பேருமே பேக் சைடில் இருந்து பயங்கரமாக புஷ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டோஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருக்குது. இது தயாங்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃபீலு. ஒரு மாதிரி அவனை ஹெவனுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருக்கான் நம்ம ஜங்குக் தான். இது அவனுக்கு பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. ஜங்குக்குமே அப்படி தான். ஸோ 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால பயங்கர ஹைப்பில் இருக்காங்க. ஒரு செகண்டுக்குமே